வணக்கம். இன்றைய மாலையம்மன் அஸ்ட்ரோவில் நீங்கள் காணப்போவது பிரிந்த தம்பதியர்களை பெற்றோர்கள் ஒன்று சேர்ப்பதற்கான பரிகாரங்களில் இரண்டாவது பரிகாரம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்திலேயே ஈசன் எம்பிரான் இறங்கி கைப்பிடித்தது மதுரை மீனாட்சியை. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா தான் ஒரு பெண் அப்படிங்கிறதையே உணரும் தருவாயில் தான் நீ மணக்கும் மணாளனை கண்ணால் காணும் பொழுது தான் அவளுக்கு 3 மார்பகங்களோடு பிறந்திருந்தார். ஒரு மார்பகம் உனக்கு மறையும் அப்படின்னு சொல்லி கடவுள் அவளுக்கு இயற்கை அவள் பிறப்பிலேயே உறுதி செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது உலகத்தையே போரால் வென்று நம் மதுரை மீனாட்சி அந்த ஈசனையே சிறைபிடிக்க சென்ற போதுதான் அவரை கண்ணோடு கண் காண்கின்றார். அவளுடைய 3வது மார்பகம் மறைந்து அவள்தான் தான் சூடப்போகும் மணாளன் என்பதை உணர்ந்து அதன்படி திருமண வைபவங்கள் நடைபெற்று முறைப்படி இந்து சம்பிரதாயப்படி நம் ஈசனை கைப்பிடிக்கின்றாள் நம் மதுரை மீனாட்சி. அப்படிப்பட்ட இந்த மதுரை மீனாட்சி அரசாண்ட காரணத்தால் தன் கணவனுக்கு செய்யும் பணிவிடையில் எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது என்பதால் தனது முதுகெலும்பில் எடுத்து அதற்கு உயிர் கொடுத்து பிரியாவிடை அப்படிங்கிற ஒரு அம்மனை உருவாக்கி தானே தன்னோட பிரதிபிம்பமாக்கி அந்த பிரியாவிடையை சொக்கருக்கு என்னைக்கும் ஐயனை விட்டு ஒரு கணம் கூட பிரிய மாட்டாங்க பிரியாவிடை. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருப்பள்ளி எழுச்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது முறைப்படி ஆகம விதிப்படி நடந்து கொண்டு வருகிறது. அதனால் நம்மளால் மதுரைக்கு போய் பள்ளியறை பூஜை பார்க்க முடியலைனாலும் திருப்பள்ளி எழுச்சி பார்க்க முடியலைனாலும் கணவன் மனைவி ஒன்று சேர்வது பள்ளியறையில் தான். அப்படி பள்ளியறை பூஜை நடைபெறும் சிவன் கோவில்களில் நமது எந்த ஜாதகிக்கையோ இல்லை எந்த ஜாதகனுக்கோ ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த பூஜையை அவர்கள் கண்ணால் காண செய்வது, அவர்கள் இருவரும் ஒன்று கூடுவதற்கு ஒரு வழி பிறக்கும். அதனால் பள்ளியறை பூஜையில் கணவன் மனைவி பிரிந்திருப்போர் கலந்து கொண்டார்கள்னா விரைவில் சேரும் பாக்கியத்தை அந்த மீனாட்சி அம்மன் கொடுப்பாள் என்பது ஐதீகம். ஆதலால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூட மீனாட்சி அம்மனின் பள்ளியறை பூஜையை ஒரு முறை கண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ், மாலையம்மன் அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.